அந்த விஜய் அவர்களுக்கு ஜாதகம் சொல்கின்ற அந்த கணக்கில் இந்த மாதிரி சேனலில் கேட்கும்போது நான் சேனலில் பேசியிருக்கேன். இவர் தன்னுடைய குடும்பத்தார்களை பேசியிருக்கேன், நீங்கள் சேனல் செக் பண்ணி பார்த்துங்க, குடும்பத்தார்களுடன் இணைந்து. காரணம் என்னென்னா சுக்கிராதிபத்தியம் உள்ளவர் அவர். அதே மாதிரி இவருடைய கட்சிக்கு ஒரு கன்னிப்பெண் தலைமை, அதாவது கன்னிப்பெண்ணை அதாவது இவருடைய கட்சிக்கு பொதுச் செயலாளரோ ஏதோ ஒரு பதவி, முக்கிய பதவியில் ஒரு கன்னிப்பெண் இருந்தால், திருமணமாகாத பெண் ஒருத்தர் இருந்தான்னு சொன்னால் இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும் அந்த கட்சிங்கிறதையும் பேசியிருக்கேன். ஏன்னா சுக்கிராதிக்கம் உள்ளவர் விஜய். இன்னொரு விஷயத்தை நான் என்ன பேசினேன் அப்படின்னா, அவருடைய மனைவி, ஏன்னா சுக்கிராதிக்கம் இருக்கிறனால மனைவியுடன் இணைந்து அவர் செயல்பட்டால் மிகப்பெரிய வெற்றியை ஈட்டுவார்னு நான் பேசியிருக்கேன். இல்லாவிட்டால் தாரா குழப்பம், அதாவது இது தாரா தோஷமாக மாறி இவருக்கு வெற்றி வாய்ப்பு, அதாவது அவருடைய முன்னேற்ற படிகளில் பெரும் வெற்றியை இழக்க வேண்டிய நேரம் வரும். அதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, இருக்கலாம், அதுவும் பெரிய விஷயம் தான். அதை விட பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கட்சி ஆட்சிக்கு பொறுப்பேற்பது. இதுக்கு சுக்கிரனுடைய அனுகூலம் வேணும் கண்டிப்பாக. அந்த சுக்கிர அனுகூலம் என்பது கட்டிய மனைவி மூலமாக இருக்கணும். மனைவி கட்டாமல் இருந்தால் வேறு விஷயம், மனைவியை கட்டியிருக்கோம், குழந்தைங்க இருக்கான். அப்போ சில பேர்த்துக்கு அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கும். அப்போ சுக்கிராதிக்கம் உள்ளவர் என்ன செய்யணும்னா, மனைவி தோஷத்துக்கு ஆளாகக்கூடாது. இதெல்லாம் அதில் வருது. அப்போ இவர் இந்த மாதிரி சுக்கிராதிக்கம் உள்ள இவர் தன்னுடைய மனைவியோடு இணைந்து செயல்பட்டால், மனைவியை முன்னிலைப்படுத்தினால் கண்டிப்பாக அரசியல் சிக்கலிலிருந்து இவர் வெளியே. இல்லாட்டி அவருக்கு, அதையும் நான் பேசியிருக்கேன், இவருக்கு கோர்ட்டு வழக்கு, அரசாங்க பகை, அரசாங்கத்தினுடைய பகை வாங்கிக்குவார். தொடர்ந்து இவர் யாரை நம்புகிறாரோ அவர்களே இவருக்கு பிரச்சனையாக இருப்பார். அரசாங்கத்தில் உள்ளவங்களே கூட சரிதான், இவருக்கு பிரச்சனையாக தான் இருப்பாங்க. அவங்க இவர் யாரை நம்பியிருந்தாலும் சரிதான்.